சமீபத்தில் ஒரு கதை படித்தேன். அற்புதமான கதை. புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு அம்மா, ஒரு அப்பா, 3 குழந்தைங்க, 2 பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பா சுடு 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 சுடுதண்ணிக்குள்ள மண்டை உள்ள விட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கான். கட்ட 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 கட்டான் இருக்கான். அந்த தாய் பதிவிரதை அப்படி இருக்காங்க. 2 பையனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. மூத்த பையன் சொல்றான், அம்மா வாமா, சூப்பர் வீடு கட்டியிருக்கேன், அத்தையை கூப்பிடுங்களே, நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்களே. உங்க மூத்த மருமக சொல்றா, இல்லப்பா அவர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார், வாமா. அம்மா 2வது மகன் கூப்பிடுற, அம்மா என் அம்மா பக்கத்துல நான் இப்ப கட்டின புது வீட்டுல எனக்கு அம்மா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டேனா, அப்பா அவர் பார்த்துக்குவார், நீ வாமா. மகள் கூப்பிடுறா, அம்மா அவங்க மாப்பிள்ள ஏன் அத்தை நம்ம வீட்டுல 1 மாசம் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உனக்கும் புருஷன் இருக்காரு, அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு மச்சினெல்லாம் இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு யார் இருக்கா? இல்லை. இதை கேட்குறான். வாழ்க்கையில் 62 வயசில் ஒருத்தன் கேட்குறான், அடி சண்டாளி, 3 குழந்தைய பெத்தியே, நான் இவ்வளவு குடும்பக்காரனா, பிள்ளைங்க நீ வரக்கூடாதுன்னு சொல்லுதே, நீ இப்ப நினைச்சாலும் சந்தோஷமா உன் வாழ்க்கையை அனுபவிக்கலாமே, நாளையிலேருந்து உன்னை வச்சு தாங்குவதற்கு மகன்களும் மகளும் மருமகனும் எல்லாம் தயாரா இருக்காங்களே, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றியேன்னு குற்ற உணர்ச்சியில கூனி கூறுகிறான். ஒரு வாரத்துல அவருக்கு ஒரு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு இதுவரை தனது இன்னல்களை இம்சையை தாங்கிக் கொண்ட மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட்டு, அவருடைய மனைவிக்கு 52 வயசு 55 வயசு, இடுப்பு வரை முடி இருக்கும். அவருக்கு பிடித்தது அந்த முடி. ஆஹா, இவ்வளவு எனக்காக ஏற்றுக்கொண்ட என் செல்லத்துக்கு, என் தங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தனு ஒரு சின்னதாக ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் கணம் எல்லாத்தையும் போட்டு